ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இது வந்து இந்த கப்புக்கு நம்ம 3 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்க வேண்டியதா. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்படி, கொஞ்சமாக சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவுக்கு நம்ம பேட்டர் அரைப்போல் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே தனியாக வச்சிட வேண்டியதான், க்ளோஸ் பண்ணி. மறுபடியும் கலக்குங்க. ஸோ நம்ம இப்போ இதை 15 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. 15 to 20 மினிட்ஸ் நான் உங்களை அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ஈனோ, இதை வித்தவுட் ஃப்ளேவருக்குள்ள தான் வாங்கணும். பிளெயின் ஈனோவை ஆட் பண்ணி இம்மீடியட்டாக மிக்ஸ் பண்ணும். ஒரு பேக்கெட் இனஃப் தான் நம்மளோட குவான்டிட்டிக்கு. இதுதான் அந்த ஃப்ளஃபினஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா விக்ரஸாக பீட் பண்ணுங்கள். ஸோ அதை பீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இம்மீடியட்டாக ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆயில் தேய்ச்சி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தகன்னு கொதிக்கிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும். நம்ம க்ரீஸ் பண்ண பாத்திரத்தில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற பேட்டர் ஈனோ போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வராது. இம்மீடியட்டாக நம்ம பேக் பண்ணிடணும். ஸோ நம்ம நல்லா ஹீட் பண்ண பாத்திரத்தில் இதை வச்சு நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில், மீடியம் டு ஹை அந்த கன்சிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு தான் பேக் பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் உள்ளே நல்லா குக் ஆகிருக்கான்னு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டுது. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இங்கே நம்ம டோக்லா வேகிற டைமில் நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம், தடுக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அதில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 to 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக கீரி போட்டுக்கோங்க, நல்லா தெரிக்கும் மிளகாய். தள்ளி போடா ஆட் பண்ணி நல்லா. ஸோ மிளகாய் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பவுல் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அதோட சிரப், அந்த டோக்லாக்கு வேண்டிய சிரப் தான் இது. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தாராளமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ½ an hour நம்ம வேக வச்சுருக்கோம். 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இது தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர், ரொம்ப சாஃப்டாக சாகியாக இருக்குன்னா தண்ணி நிறைய வேணும். நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சைட்ஸை ஃபஸ்ட் கட் பண்ணிக்கணும். நல்லா இதே சூடாக கட் பண்ணிங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும். சைட்ஸை ஃபஸ்ட் நல்லா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளேட் வச்சு நம்ம அப் சைட் டவுன் திறந்துக்கலாம். செம்ம சூடாக இருக்குது, கொஞ்சம் அடியில் உள்ள பார்ட். வாவ், செம்மையாக இருக்குல்ல, எப்படி ப்ளஃபியாக இருக்குது. கொஞ்சம் அமுக்கி காமிங்க உங்கள் கையை வச்சு. ஐயா சூப்பர், பாருங்கள் செம்ம போரஸாக சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாமா. ஸோ நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக, ஏன்னா நம்ம அந்த சிரப் ஊற வைக்கணும் இதில் ஊற்றி, அதனால கொஞ்சம் பெரிய வைடான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி கட் பீஸ் போட்டுக்கோங்க. சூடு இருக்குதுங்க, கொஞ்சம் இன்னும் சூடு இருக்குது. இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்க வேண்டியதான். ஸ்வீட் இருக்கான்னு பார்க்கணுமா. ஸோ ஃபைனலாக நம்ம அந்த டோக்லாக் மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுகர் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நிறைய இனிப்பாக இருக்கணும் இந்த சிரப். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம்.
நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் மம்மிக்கு ஒரு யோசனை, சரி பிளாக் கலரில் ப்ரெசென்ட் பண்ணால் அழகாக இருக்குமேனு நம்ம பிளாக் கலர் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ மம்மி ஆசைப்பட்ட மாதிரியே பிளாக் கலரில் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக்கில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மெதுவாக நம்ம வச்சுருக்கிற சிரப்பை அது மேலே ஊற்றணும். ஸோ நீங்கள் சிரப் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மேலே அழகே அந்த பச்சை மிளகா தான். நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் குண்டு மிளகாவாக இருக்குது, சன்னமாக இருக்குமே நீட்டமாக, அந்த மிளகா போட்டோம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சிரப் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஃபைனல் கார்னிஷிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலை கட் பண்ணதை ஆட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.